13 வாசிக்க கேட்போம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ அதிகாலமே எழுந்திருந்து போய் பார்வோனுக்கு முன்பாக நின்று எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை அனுப்பிவிடு. விடாதிருந்தால் பூமி எங்கும் என்னைப் போல வேறொருவரும் இல்லை என்பதை நீ அறியும்படிக்கு இந்த முறை நான் சகலவித வாதைகளையும் உன் இருதயத்திலும் உன் ஊழியக்காரர் மேலும் உன் ஜனங்கள் மேலும் அனுப்புவேன். நீ பூமியில் இராமல் நாசமாய் போகும்படி நான் என் கையை நீட்டி உன்னையும் உன் ஜனங்களையும் கொள்ளை நோயினால் வாதிப்பேன். என்னுடைய வல்லமையை நல்ல கவனிங்க. இந்த வசனம் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். என்னுடைய வல்லமையை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாகவும் என் நாமம் பூமியில் எங்கும் பிரஸ்தாபமாகும்படியாகவும் உன்னை நிலைநிறுத்தினேன். ஒரு அலையில சொல்லுங்க. அந்த மைக் ஆஃப் பண்ணு. காத்து. உன்னை நிலைநிறுத்தினேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த வசனத்தை பார்வோனோட பேசுறார். பார்வோன் யாரு? தேவன்னா யாருன்னே அறியாதவன், தேவன்னா யாருன்னே தெரியாதவன். அவனோட பேசுறாரு. உன்னைய நான் எதுக்கு நிறுத்தினேன்? என்னுடைய வல்லமையை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாகவும் என் நாமம் பூமி எங்கும் பிரஸ்தாபமாகும்படியாகவும் உன்னை நிலைநிறுத்தினேன். அல்லேலூயா, அல்லேலூயா. யாரை நிலைநிறுத்தினாரா? பார்வோனை. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆண்டவருக்கு ஒரு மனிதன் தேவை. நல்ல கவனமாக கவனிச்சா அந்த செய்தி ரொம்ப விளங்கும். ஆண்டவருக்கு ஒரு மனிதன் தேவை. எதற்கு தேவை? அவருடைய வல்லமையை இந்த பூமியிலே காட்டும்படியா. இப்போ கிரிக்கெட் விளையாடுறாங்க. இந்தியா சார்பாக ஒரு டீம் விளையாடுது, வேற நாட்டு சார்பாக ஒரு டீம் என்ன செய்யுது? விளையாடுது. இந்த டீம் இங்கே விளையாடும் போது நம்ம இந்தியாவிலேருந்து ஒரு 6 அடிக்கிறாங்க, ஒரு 4 அடிக்கிறாங்கன்னா உடனே நீங்கள் சேரை விட்டு என்ன பண்ணுறீங்க? எந்திக்கிறீங்க, குதிக்கிறீங்க, நீங்கள் கை தட்டுறீங்க, நீங்கள் விசில் அடிக்கிறீங்க. சில டீ கடையிலலாம் என்ன செய்வாங்க? கூட்டமாக சேர்ந்து டீ குடிக்கிறாங்களோ இல்லையோ பார்ப்பாங்க. ஏன்? இந்தியா சார்பா. ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்தியா சார்பா, எங்கள் நாட்டு சார்பா. ஹல்லேலூயா. அந்த ஆள் உங்கள் கூட பிறந்தவரா? யார்? கிரிக்கெட் மட்டை பிடிக்கிறாரு, அவர் நம்ம கூட பிறந்தவரா? இல்லை. வேற பால் போடுறவர் நம்ம கூட பிறந்தவரா? இல்லை. ஆனாலும் விசில் சத்தம் பறக்குது. ஏன்னா என்னுடைய சார்பாய். நல்ல கவனிங்க. கடவுளின் சார்பாக இந்த பூமிக்கு ஆள் தேவை. எல்லாம் சொல்லுங்க. ஆண்டவரின் சார்பாக இந்த பூமியில் ஒருத்தர் தன்னுடைய வல்லமையை வெளியே, அவர் வல்லமையை இங்கே காட்டுறதுக்கு தேவை. பிசாசும் இதை தான் கையாளுறான், கர்த்தரும் இதை தான் கையாளுறார். எப்படி? பிசாசு என்ன கையாளுறான்னா, என்னைய இந்த பூமிக்கு கொண்டு போய் அவர் ராஜ்யத்தை இந்த பூமியில் கட்டுறதுக்கு அவனுக்கு ஒரு ஆள் தேவை. அதனால தான் நிறைய பேரை பேய் பிடிச்சு என்ன செய்யுது? ஆட்டுது. அவங்களுக்குள்ள பேய் புகுந்து, பிசாசு புகுந்து அவர்கள் மூலமாக அந்த ராஜ்யத்தை என்ன பண்ணுறான்? கட்டுறான். ஆமென் சொல்லுங்க. அவங்களா கீறிக்கிறது பார்த்துருக்கீங்க? அப்படி ஆட்களை பார்த்துருக்கீங்களா? அவங்களா கீறிக்கிடுவாங்க, அவங்களா கையை வெட்டிக்குவாங்க, அவங்களா ஏதாவது கண்ணாடியில் போய் என்ன செய்வாங்க? குத்துவாங்க. இது கோபத்தின் உச்சம் அல்ல, இது பிசாசினுடைய வெளிப்பாடு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பிசாசு நிறைய பேருக்குள்ள இருந்து அவன் ராஜ்யத்தை கட்டுவதற்கு அவன் திட்டமிடுகிறான். அதே போல ஆண்டவருக்கும் இந்த பூமியை நல்லா கவனிக்கணும். நல்ல கவனிச்சாதான் விளங்கும். இந்த பூமியில் தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்துவதற்கு, தன்னுடைய வார்த்தைகளை பேசுவதற்கு, தன்னை பற்றி இந்த பூமிக்கு அடையாளம் காட்டுவதற்கு அவர் மனிதர்களை தான் சூஸ் பண்ணி வச்சிருக்கார். கையை தட்டுங்க. மனிதர்களை தான் சூஸ் பண்ணியிருக்கார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமாம். வேற வழி இல்லையா? கடவுளுக்கு இந்த பூமிக்கு ரட்சிப்பை கொடுப்பதற்கு வேற ஆப்ஷன்ஸ் இல்லையா? இல்லை. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, பூமியையோ மனுப்புத்திரருக்கு கொடுத்திருக்கிறார். நமக்கு ஹலோ, நம்மலாம் ஒரு ஜான் இடம் இல்லைன்னு வருத்தப்பட்டு இருக்கோம், ஒரு சென்ட் இடம் இல்லைன்னு வருத்தப்பட்டு இருக்கோம். நல்ல கவனிங்க. பூமியவே நமக்கு கொடுத்துருக்காராம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்தில் சொல்லுங்க, பூமி நமக்கு தான், நமக்கு தான். ஆமாம். அந்த பிசாசு வந்து சொல்லுவான், இது ஏன் இல்லை, இந்த வீட்டுக்குள்ளே நான் தான் நைட்டு 12 மணிக்கு நடமாடுறேன், இதெல்லாம் பொய், இதெல்லாம் பொய். பிசாசு போட்ட வஞ்சகம் கிடையாது. மொத்த பூமியையும் அவர் திருப்பி எடுத்துட்டார். ஏங்க,
கொலை வெறியில் இருக்காருங்க அவர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஏன் தெரியுமா? ஏற்கனவே படைச்சதும் அவர் தான். படைச்சதும் நான் இந்த கதையை கேளுங்க, புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்கிறேன். படைச்சதும் அவர் தான். இடையில வந்து பழத்தை பறித்து சாப்பிட்டு, பழத்தை பறிக்க சாப்பிட வச்சு இந்த மொத்த பூமியும் பிசாசுக்கிட்ட போச்சு. திரும்ப எப்படி இந்த ஆள் நம்மகிட்ட வந்துச்சுன்னா, திரும்ப சிலுவையின் மூலமாக பிடுங்கி தந்தார். ஹல்லேலூயா. இப்பவும் இவன் என்ன பண்ணுறான்? இப்பவும் இந்த ரோட்டு முக்கில் நான் நிற்கிறேன், இந்த வீட்டுக்குள்ளே நைட்டு 12 மணிக்கு வந்துட்டு போகிறேன்னு ஆட்களை பூரா பயங்காட்டி வச்சிருக்கிறான். போய் சொல்லுங்க சத்தமா, இப்படி முழிக்கக்கூடாது, நல்ல சந்தோஷமாக இருக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க. இது என்னது? மகா பெரிய போய். எப்படி சொல்லுங்க? மொத்த பூமி இப்போ அவருடையது. ஹல்லேலூயா. வாஸ்து சரியில்லை, பூமி சரியில்லை, இந்த வீடு சரியில்லை, இந்த வீட்டில் இந்த பெட்ரூம் சரியில்லை, இது அக்கினி மூலை, எல்லாம் போய். ஹல்லேலூயா. நீ எங்கேயும் பாத்ரூம் கட்டலாம், எங்கேயும் கிச்சன் வைக்கலாம், எங்கேயும் வாஷ் பேஷன் கூட அவர் சொல்லி தான் கட்ட வேண்டியிருக்கு. எவர்? ஒரு வாஷ் பேஷன் கூட அவர் சொல்லி தான் கட்ட வேண்டியிருக்கு. ஐயா, மகா பெரிய பிராடு. இதை சொல்லக்கூடாதுன்னு அடக்கியே வச்சுருந்தேன், சொல்ல வச்சுட்டான். ஹல்லேலூயா. பக்கம் வருது. மகா பெரிய பொய். நீ வீட்டை எங்கனாலும் கட்டு, இந்த உலகத்தில் இந்த பூமியை திரும்ப வாங்கிட்டவருக்கு தான் வழி இருக்குது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவர் வாங்கிட்டார். ஆமென் சொல்லுங்க. இப்போ அவர் வந்து நம்மை அவர் தன்னை வெளிப்படுத்த நினைக்கிறார். வேற எந்த ரூட்டும் கிடையாது அவருக்கு. பூமியை நமக்கு கொடுத்ததுனால வாங்கிட்டு என்ன செஞ்ச வச்ச சாவியை இந்த வச்சுக்கிட்டு போயிட்டார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஏங்க, மொத்த பூமியை வாங்கிட்டு நான் வாங்கிட்டேன்டான்னு மேலே போய் உட்காரல. இந்தா மறுபடியும் தந்திருக்கேன், இப்போது பத்திரமா வச்சுக்க, திரும்பியும் பிடிங்கி தந்திருக்கேன், ஒழுக்கமாக வச்சுக்கன்னு சொல்லி மறுபடியும் கொடுத்துட்டு போயிட்டார். மனு புத்திரருக்கு இந்த பூமியை கொடுத்துருக்கிறார். கொஞ்சம் 3 தடவை சத்தமாக சொல்லுங்க. பூமியை மனு புத்திரருக்கு கொடுத்துருக்கிறார். பூமியை மனு புத்திரருக்கு கொடுத்துருக்கிறார். பூமியை மனு புத்திரருக்கு கொடுத்து. நிறைய பேர் சொல்லலை, இப்படி கையை வத்திக்கிட்டே இருக்கீங்க. ஏன்னா நான் சொல்கிறோம்ல, அவர் சொல்கிறார்ல, அவர் சொல்லட்டும். சொல்லுங்க. பூமியையோ மனு புத்திரருக்கு கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ இந்த பூமி யாருடையது? சொல்லுங்க, நம்முடையது. இடம் இல்லைன்னு வருத்தப்படுறீங்களா? பூமியவே நமக்கு கொடுத்துருக்காரியா? ஹல்லேலூயா. இடம் இல்லைன்னு வருத்தப்படுறீங்களா? ஆனால் என்ன செய்ய முடியாது? வீட்டை என்ன செய்ய முடியாது? கெட்ட முடியாது. பொய் பேசுகிற பிசாஸ்ட்டை எதிர்த்து பேசலாம். யார்கிட்ட பொய் சொல்கிற? இது எங்களுடைய சொத்து. ஆமென். அதனால் இந்த லொக்கேஷன், இந்த வீடு. ஆமாம், நாங்கள் ஒரு வீட்டில் இருந்தோம் பாருங்கள். ஈராளுக்கு வந்த புதுசில் சில்னு சத்தம் கேட்குமா. நானும் ஒரு 6 மாதம் என்னமோ, ஒரு 6 மாதம் என்னமோ அந்த வீட்டில் நாங்கள் இருந்தோம். நல்லா தான் இருந்தோம். ஒரு ஆமென் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. வர்றவங்க போகிறவங்களாம் சொன்ன, உங்களுக்கு ஒன்றுமே தெரியலையா? உங்களுக்கு ஒன்றுமே தெரியலையா? அவங்க சொல்லி தான் என்னை பயங்காட்டிட்டாங்க. ஆமென். நான் நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன். ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. இந்த வெளிச்சம் இருந்தால் எந்த வீட்லேயும் வாழலாம். வீட்டை விற்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஹல்லேலூயா. பேய் வீடுன்னு சொல்கிற வீட்டில் கூட நீங்கள் தைரியமாக வாழலாம். சிறுவைகுண்டத்தில் ஒரு ஐயா இருக்கார். அவர் தான் எனக்கு கல்யாணம் முடிச்சு வச்சார். அவர் தான் எனக்கு ஞானஸ்தானம் கொடுத்தார். அவர் இந்த சிறுவைகுண்டத்துக்கு வரும்போது பேய் வீடுன்னு சொல்லி முத்திரை போடப்பட்ட பேய் வீடு அப்படின்னு யாருமே போகாத வீட்டை தான் வாடகைக்கு எடுத்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ வரைக்கும் அதே இடத்துல தான் சர்ச்சு நடக்குங்க. அதே இடத்துல தாங்க சர்ச்சு நடக்குது. சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. உங்கள் மண்டைக்குள்ளே இருக்கிறதெல்லாம் வெளியே போட்டோம். இல்லை வாஸ்து சரியில்லை, இதில் கொஞ்சம் பேய் வந்து போயிட்டுருக்கு. நைட்டு அந்த செத்து போனாமலா முனியாண்டி, அவன் வந்துட்டு தான் என்ன செஞ்சிட்ருக்கான், போயிட்டுருக்கான். இல்லைங்க, மண்டைக்குள்ளே நல்ல பொய்யை போட்டு நல்லா பதிச்சு வச்சுருக்கான். டைல்ஸ் கல்ல பதிச்ச மாதிரி மண்டைக்குள்ளே பதிச்சு வச்சுருக்கான். லொக்கேஷன், வீடு எதுவும் பிரச்சனை கிடையாது. எல்லாத்தையும் கர்த்தர் மனு புத்திரருக்கு நமக்கு கொடுத்துட்டார். ஹல்லேலூயா. அதனால் இந்த பூமியில் என்ன செய்யணும்னாலும் நான் சொன்னாதான் நடக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தரே வந்தாலுமே, கர்த்தரே உள்ள வந்தாலும் ஏன் பெர்மிஷனோட தான் அவர் செய்ய நினைக்கிறார். ஏன்னா அவர் ரொம்ப ஜென்டிலான கடவுள். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அவர் ஒன்றை என்கிட்ட கொடுத்துட்டு திரும்ப அவரா செய்ய மாட்டார். நான் சொல்லணும். ஹல்லேலூயா. புரியலையா? புரிஞ்ச மாதிரி இருக்கீங்களா? புரியுதுல? நான் சொல்லணும். ஆமென் சொல்லுங்க. அதனால் இப்போ அவர் தன்னுடைய வல்லமையை ஏன் மூலமாக காட்ட தீர்மானம் எடுத்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. இப்போ அவருடைய செய்தியை யார் மூலமாக கொடுத்துட்டு இருக்காரு?
சொல்லுங்க. இந்த ஒரு சாமுவேல் ராஜா இல்லைன்னா இந்த செய்தி உங்கள்கிட்ட என்ன செய்யாது, வராது. அப்போ என்னைய வந்து ஒரு கருவியாக, நான் சொல்கிறது புரியுதா? வாய்க்கால் தெரியுமா? வாய்க்கால் வந்து ஒரு சேனல். ஹல்லேலூயா. எங்கள் கிராமங்களில் ஒரு வாய்க்கால் இருக்கும். அந்த வாய்க்கால் அப்படி போய்கிட்டே இருக்கும். அப்போது அங்கங்கே என்ன பண்ணுவாங்க, வயல் இருக்கும். அந்த வாய்க்காலுக்கு ஓரத்தில் ஒவ்வொரு வயலாக இருக்கும். இப்போ எங்கள் வயலுக்கும் இவங்க வயலுக்கும் தண்ணி, அவங்க வயலுக்கும் போகணும், எங்கள் வயலுக்கும் போகணுன்னா முதல்ல நாங்கள் 2 பேர் பேசி முதல்ல என் வயலுக்கு பாயட்டுன்னு சொல்லி ஒரு இடத்துல அடைச்சி வெட்டி திறந்து என்ன செய்வோம், விடுவோம். சேனல் வழியாக தண்ணி வருது. வந்த தண்ணியை அதை நாங்கள் என்ன பண்ணிக்கிறோம், எடுத்துக்கிறோம். ராமேன்னு சொல்லுங்கள். அப்புறம் நான் முடித்த பிறகு அந்த வயக்காரங்க என்ன பண்ணுவாங்க, வெட்டி அந்த சேனலை எடுத்துக்குவாங்க. ஆமேன்னு சொல்லுங்கள். சேனல் ஒன்று தான். இப்படி நிறைய பேர் வயக்காட்டை வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆண்டவர் நம்மளை ஒரு வாய்க்காலாக, ஒரு சேனலாக நம்மளை பூமியில் கொண்டு போக நினைக்கிறார் ஐயா. ஆமேன்னு சொல்லுங்கள். இந்த சேனல் வந்து முடியாதுன்னு சொல்லிட்டுனா அவரால் அந்த இடத்துக்கு செய்தியை கொண்டு போக முடியாது. ஆமேன். அப்போ நிறைய பேர் தங்களுடைய நிலத்துக்கு தண்ணீர் பாய்ச்சும்படி உனக்காக காத்திருக்கிறார்கள் என்பதை மறந்து போகாது. ஆமேன் சொல்லுங்க. நீங்கள் தேவை, நீங்கள் முடியாதுன்னு சொன்னீங்கன்னு வைங்களேன், நிறைய பேர் தங்களுடைய வறட்சியான நிலத்திலே வாழ்ந்து போயிடுவார்கள். ஆமேன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இப்போ நீங்கள் ஒரு சேனல் சொல்லுங்கள். நான் ஒரு சேனல், நான் ஒரு வாய்க்கால். ஆமேன். என் மூலமாக தான் தேவனால் இந்த உலகத்துக்கு செய்தியை கொண்டு போக முடியும். ஆமேன்னு சொல்லுங்க. ஏங்க, மரியாள் அப்படின்னு ஒரு அம்மா இல்லை அப்படின்னா, மரியாள் அப்படிங்கிற ஒரு அம்மா இல்லைன்னா எப்படி இயேசு பிறந்திருப்பார்? இயேசு பிறப்பதற்கு மரியாள் ஒரு சேனலாக என்ன பண்ணாங்க, இருந்தாங்க. தன்னுடைய உடலை மரியாள் வந்து ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தாங்க. அதை தான் இப்போ கடவுளாக்கிட்டாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். நோ, கடவுள் அல்ல, மதிக்கப்பட வேண்டியவங்க. அவங்கள குறித்து பேசிக்கலாம், நாளைக்கு வரைக்கும் பேசலாம், ஆனால் கும்பிடக்கூடியவர்கள் அல்ல. புரியுதா உங்களுக்கு? ஆமென். தன்னுடைய சரீரத்தை சேனல் ஆக்கினார்கள். அந்த அம்மா அவமானத்தை பார்க்கல. தெருவில் நடந்து போனால் 4 பேர் என்னைய பேசுவாங்களே, எனக்கு திருமணம் முடிகிறதுக்கு முன்பாக என் வயிறு பெருசாக இருந்தால் 4 பேர் பேசுவாங்க. அவமானத்தை பார்க்கல. தன்னை உடம்பை சேனலாக கடவுளுக்கு ஒப்பு கொடுத்தாங்க. இன்னைக்கு காலையில் கர்த்தர் சபைக்கு சொல்ல வருகிற பாரம் என்னவென்றால், பாரம் ஆக்சுவலாக இது பாரம், இது செய்தி அல்ல. சொல்லுங்க, பாரம், கடவுளின் பாரம். அப்படின்னே செய்தி 150 செய்தி எடுக்கலாம், 150 செய்தி எடுக்கலாம், கடவுளின் பாரம்னு சொல்லி. அல்லேலூயா. எத்தனை பேர் சேனல் ஆகிறதுக்கு ஒப்பு கொடுக்க போறீங்க? ஹல்லேலூயா. நான் ஒரு சேனல். நான் வந்து கர்த்தரை கொண்டு போவதற்கு நான் ஒரு சேனலாக உபயோகப்பட விரும்புகிறேன். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமாம், ஆண்டவர் உன்னை எதிர்பார்த்து வந்திருக்கார். இன்னைக்கு காலையில் உன்னை எதிர்பார்த்து வந்திருக்கிறார். உன்னை ஓ மூலமாக அவர் போன. ஏன்னா பரலோகத்தில் இருக்கிற கடவுள் ஸ்ட்ரெயிட்டாக வெள்ளச்சட்டை போட்டு வர முடியாதுயா. ஸ்ட்ரெயிட்டாக மெசேஜை கொண்டு போவதற்கு வெள்ளச்சட்டையும் வெள்ளை வேட்டியும் கட்டிட்டு வந்து, நான் தான் இயேசு பார், என் கையில் ஓட்ட இருக்கு, என் காலில் ஓட்ட இருக்குன்னு காட்டி ஒரு மெசேஜை கொடுக்க முடியாது. அதனால் என்ன பண்ணுறாரு, நம்மை போன்றவர்களிடத்திலே அவர் அம்பாசிடராக நம்மளை அனுப்புகிறார், ஸ்தானாதிபதிகளை அனுப்புகிறார், பிரதிநிதிகளை அனுப்புகிறார், சேனலை அனுப்புகிறார், வாய்க்கால அனுப்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ 2 நிமிஷம் நம்ம ஆண்டவரை துதிக்க போறோம். என்னைய ஒரு சேனலாக தேவன் இந்த பூமியில் பார்க்கிறாரே. ஹல்லேலூயா. உங்களெல்லாம் மனுஷன், இங்கே பாருங்க, நல்ல கவனிங்க, மனுஷன் உங்களை எப்படி சூஸ் பண்ணான்னு முதல்ல புரிஞ்சுக்கணும். உங்களை எப்படி டீச்சர் வேலைக்கு எப்படி எடுப்பாங்க? என்ன முடிச்சிருக்கணும்? எம்எட் முடிச்சிருக்கணும், ட்ரைனிங் முடிச்சிருக்கணும், போலீஸ் வேலைக்கு ஹைட் இருக்கணும், அது அந்த போலீஸ் வேலைக்குள்ள சகலமும் அந்த ஆள்கிட்ட இருக்கணும். ஆர்மி வேலைக்குன்னு இப்படி தாங்க மனுஷன் சூஸ் பண்ணால். நீ ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு தேவை, இப்போ டிரைவர் வேலைக்கு வச்சுக்கோமே, டிரைவர் வேலைக்கு போய் ஸ்டீரிங்கே பிடிக்க தெரியாதவனை சூஸ் பண்ண முடியாதியா. அந்த ஸ்டீரிங் பிடிக்கணும், தகுதி இருக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க. வண்டியில் ஏறும்போது லைசன்ஸை காட்டணும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. சும்மா வந்தவன் போனவங்களாம் ஓட்ட முடியாது. ஒரு சாதாரண ஒரு வேலைக்கு கூட இந்த பூமியில்
ஒரு ஒரு கீழ்த்தரமான வேலை. நான் சொல்கிறது எல்லா வேலைகளையும் சொல்கிறேன். எல்லா வேலைகளும் ஒரு தகுதியும் ஒன்று வேணும். அப்படி தான் சூஸ் பண்ண. வீட்டு வேலைக்கு குனிஞ்சு நிமிராத ஆளை எடுக்க முடியாது. முடி நினைச்சு 88 வயசு ஆளை நினைச்ச முடியாது, எடுக்க முடியாது. ஏன்னா பாத்திரம் விளக்கணும், வீட்டை கூட்டணும், மாப் போடணும். ஒரு வீட்டு வேலைக்கு கூட தகுதி வேணும். ஹல்லேலூயா. தகுதியே பார்க்காம உன்னை என் சேனலா நான் வச்சுக்கிட்டுமான்னு கேட்கிறாருன்னா அவரு நோ தகுதி, எந்த தகுதியுமே கிடையாது. உன்னை தகுதி பார்க்காம கேட்டுக்கிறாரு. படிக்கல ஓகேன்னு பாருங்க. மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறான் பேதுரு. அவன் சொல்றான், அவனே ஒருத்தரை கண்டு ஒதுங்குறான். யாரை கண்டு? இயேசுவை கண்டு. என்ன சொல்றான் தெரியுமா? பாவியாக என்னை விட்டு அகன்று போம், என்னை விட்டுருங்க, என்னை விட்டு தூர போம். நீர் என்கிட்ட வந்து ஒற்ற அளவுக்கு நான் தகுதி இல்லைன்னு சொல்லி தன்னைத்தானே ஒதுக்குகிறான். ஐயா, பாவியின் இடத்தில் போய் வளைய போடுறான்னு சொல்றாருன்னா அவரு எந்த தகுதியும் பார்க்கவில்லை. அவர் தகுதி பார்க்காத கடவுள். ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் நான் படிக்கலைன்னு நினைச்சக்கூடாது, சொல்லக்கூடாது. நான் படிக்கலை பாஸ்டர், நான் வந்து எனக்கு பைபிளை பிரசங்கம் பண்ணுற அளவுக்கு எனக்கு நாலேஜ் கிடையாது பாஸ்டர், மேடையில் நின்று பாடுற அளவுக்கு எனக்கு ராகம் கிடையாது பாஸ்டர், நான் பாடுனா கழுதே கத்துன மாதிரி என்ன செய்யும் இருக்குன்னு சொல்லி ஒதுங்காத. ஹல்லேலூயா. பாட்டு பாடுறவங்க எல்லாம் எல்லாத்தையும் செஞ்சிட முடியாது. மியூசிக் வாசிக்கிறவங்க எல்லாத்தையும் செஞ்சிட முடியாது. கர்த்தர் உங்களை தேடி வந்திருக்கிறார். இன்னைக்கு காலையில் நீ சேனலாக இருப்பியா? ஆண்டவர்கிட்ட மறுபடியும் கேளுங்க, ஆண்டவரே நான் ஏதாவது தகுதியோடு இருக்கணுமா? நோ தகுதி. என்னை ஏற்றுக்கிட்டா போதும். என்னை ஏற்றுக்கிட்டியா? என்னை மனசார ஏற்றுக்கிட்டியா? அந்த ஒரு தகுதி போதும். என் சேனலா உன் மூலமாக தான் இந்த உலகத்துக்கு நான் போக துடிக்கிறேன். ஏன்னா ஏற்கனவே நான் தகுதியானவர்கள் ஆக்கினவர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா? அவங்க எல்லாரும் இப்போ எதை தூக்கி விட ஆரம்பிச்சிட்டாங்க? காலரை தூக்கி விட ஆரம்பிச்சிட்டாங்க. பொசசிவாக மாற ஆரம்பிச்சிட்டாங்க. சுயநலமாக மாற ஆரம்பிச்சிட்டாங்க. தன் சபை என்று, தன் ராஜ்யம் என்று ஒரு ராஜ்யத்தை கட்ட பழகிவிட்டார்கள். இன்னைக்கு ரொம்ப பெரிய பெரிய பரிதாபம் என்னவென்றால், அவர்களுக்கென்று ஒரு ராஜ்யம் கட்டப்பட்டு இப்போ நம்ம சபை தான் மகாராஜாவின் நகரம்னு இருக்குன்னா, மகாராஜாவின் நகரத்துக்காகவே என்னுடைய மிச்சமுள்ள 80 வருஷத்தை நான் ஓட்டி கழிச்சா பரலோகம் என்னை கைத்தட்டுமாங்க? என்னை கைத்தட்டுமா? நீ வாழ்ந்தது உன் சர்ச்சு பேருக்காக வாழ்ந்தடா. நீ வாழ்ந்தது உன் நலனுக்காக வாழ்ந்தடான்னு சொல்லாதே என்னை பார்த்து. ஹல்லேலூயா. இருக்கீங்களா? ஹல்லேலூயா. தன்னுடைய சபை அதனால தான் இப்போ ஆண்டவர் பார்த்தாரு, இப்படி ஆட்களெல்லாம் விட்டுட்டாரு. இப்படி ஆட்களை சேனலாக பயன்படுத்துறதை விட்டுட்டு, யாரு? என் ராஜ்யம், என் சபையில் இல்லாமல் நீ எங்கேயாவது போனனா நீ நரகத்துக்கு போயிடுவ. இப்படி என் ராஜ்யத்தை கட்டுறதுல நான் கவனமாக இருந்தோம்னா கர்த்தர் அப்படிப்பட்ட ஆட்களெல்லாம் இப்போ விட்டுறாரு. ஆமென் சொல்லுங்க. இப்போ யாரை தேடி வர்றாங்க? சபையில் விசுவாசிகளை, சபையின் கீழே உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்காங்க பாருங்க, விசுவாசிகள். அவர்களை தேடி போயிட்டு இருக்காரு. ஏன்னா அவன் தான் இன்னும் மைக்க பிடிக்கல, அவன் தான் இன்னும் ராஜ்யத்தை எதையும் கட்டல, அவன் தான் இன்னும் பெருசா தனக்குன்னு கிறிஸ்தவ உலகத்தில் எதையும் செய்யல. அவனை தேடி போறாரு, போய் சொல்றாரு, என் ராஜ்யத்தை கட்டுவதற்கு நீ ஒரு வாய்க்காலா இருப்பியான்னு கேட்கிறார். எத்தனை பேர் இருப்பீங்க? ஆமென். இன்னும் நான் பேசுகிறது நிறைய பேருக்கு பெருசாக உள்ளே போன மாதிரி தெரியல. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பாபா. ஒரு 2 நிமிஷம். ஆண்டவரே என்னையும் வாய்க்காலா பயன்படுத்துறதுக்காக ஸ்தோத்திரம். சொல்லுங்க ஆண்டவரே, நான் உலகமே என்னை வேண்டான்னு ஒதுக்கிட்டுப்பா, இந்த பூமி என்னை வேண்டான்னு ஒதுக்கிட்டுப்பா ஆண்டவரே. ஆனால் நீர் என்னை நேசித்து, நீர் என் மீது அன்பு கூர்ந்து என்னைய வாய்க்காலா பயன்படுத்துவதற்கு என்னை தெரிந்து கொண்டதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி எத்தனை பேருக்கு ஹாப்பியாக இருக்கு? எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்கு? எல்லாம் சொல்லுங்க. நான் ஒரு வாய்க்கால், நான் ஒரு சேனல். ஹல்லேலூயா. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சர்ச்சில் மெயின் ஒன்று இருக்கும். அதுலேருந்து ஒரு ஒயர் வரும். மெயின் ஒயராக அப்படி வந்துகிட்டே இருக்கும். அந்த மெயின் ஒயர்லேருந்து பிரிஞ்சு டியூப் லைட்டுக்கு, அந்த மெயின் ஒயர்லேருந்து பிரிஞ்சு ஃபேனுக்கு அப்படி வரும். அந்த ஒரு சேனல் வருது பார்த்தீங்களா? அங்கேருந்து மெயினாக ஒன்று வந்துக்கிட்டே இருக்குது பார்த்தீங்களா? அதுதான் வாய்க்கால். அதை தான் தேவன் இப்போ தேடுறார். உன்னிலிருந்து நான் ஜனங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன்.
ஹல்லேலூயா. உன்னை நான் விசுவாசியாவே வச்சு, உன்னை விசுவாசியாவே ஞானஸ்தானம் கொடுத்து, உன்னை விசுவாசியாவே உள்ள வச்சு எனக்கு என்ன லாபம் இருக்குங்க? உன் காணிக்க மட்டும்தான் லாபம் இருக்கு. அதில் என் தொப்பையை மட்டும்தான் பெருக்கிக்கிடமே ஒழிய வேற எந்த ஒரு லாபமும் கிடையாதுங்க. உங்கள் காணிக்கை விட்டு சாப்பிட்டு பிழைப்ப நடத்துவதற்கு, அப்படி செய்வதற்கு ஊழியத்தை விட்டு விடுவது மேல். நாமனே காணோம் ஒரு ஊழியக்காரங்களை தாக்குற மாதிரி இருக்குன்னு நீங்கள் அமைதியாக இருக்கீங்களா? அல்லேலூயா. அப்படி ஒரு ஊழியம் செய்யவே கூடாது. உண்டியல் நிறையுது அப்படிங்கிறதுக்காக உங்களை நான் என் கண்ட்ரோல்லே வச்சுக்கிறதுல தேவன் மனது உடைஞ்சு போயிடும். ஒரு ஆமென் சொல்லுங்க. கர்த்தருடைய மனசு உடைச்சிரும் அது. ஹல்லேலூயா. உங்களை நான் எழுப்பி உங்களை அழகு பார்க்கணும். பிள்ளை சோஃபியா ஃபஸ்ட் டைமாக ஆக்சிலியம் ஸ்கூலில் ஃபஸ்ட் டைமாக செகண்ட் டைமாக நினைக்கேன், எப்போன்னு தெரில. ஆனால் ஒரு டைம் அவள் மேடையில் நின்று அவள் ஒரு டான்ஸ் ஆடும்போது கீழே இருந்து ஒரு அப்பாவை நான் பார்த்து நான் என்ன பண்ணுறேன் ரசிக்கிறேங்க. கர்த்தரும் சபையும் இன்னைக்கு அதை தான் செய்யணும். விசுவாசிகளை எழுப்பணும். விசுவாசிகளை எழுப்பி, ஆமாம் உன்னைய ஒரு சேனலாக பயன்படுத்திக்கிட்டு என்ன உட்காந்துக்கிட்டே இருக்கேன்னு சொல்லி விசுவாசிகளை எழுப்பி அனுப்பணும். ஆமென் சொல்லுங்க. அனுப்பணும். ஆமென் சொல்லுங்க. அனுப்பி அவர்கள் மூலமாக நீ ஆத்துமாக்களை சபையில் வச்சுக்கிட்டாலும் சரி, இல்லை வேறு சபைகளுக்கு அனுப்பினாலும் சரி, அழகு பார்க்கணும். 4 பேரை கூட்டு வந்தேன்னு விசுவாசி சொல்லும்போது பாஸ்டருடைய மனசு கலிகூறணும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமாம், என்னையெல்லாம் ஒருத்தர் சொன்னார், என் பெர்மிஷன் இல்லாமல் நீ சண்டே கிளாஸ் நடத்தக்கூடாது, சண்டே கிளாஸில் நடத்தி என் சர்ச்சை பிரிக்க நினைக்கிறியா அப்படின்னு சொன்னார். ஹல்லேலூயா. அதான் அந்த ராஜ்யத்தை தனக்குத்தானே ஸ்தாபித்துக் கொள்வது. ஆமென் சொல்லுங்க. அந்த ராஜ்யத்தை தனக்குள்ளே வைத்துக் கொள்வது. ரெண்டாவது, மொத்தம் 4 தான் பேச போகிறேன், இல்லை ரெண்டாவது இப்போ பேசுகிறேன். ரெண்டாவது, எப்போதும் அந்த நினைவாக இருக்க வேண்டும். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, எப்போதும் அதே நினைவாக இருக்க வேண்டும். எதை நினைவாக இருக்க வேண்டும்? ஐ எம் எ சேனல். இந்த உலகத்தில் அவர் வல்லமையை காண்பிப்பதற்கும் அவருடைய நாமம் பிரஸ்தாபப்படுவதற்கும் நான் ஒரு சேனல் அப்படிங்கிறத நான் எப்போதும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். கொஞ்சம் பேசுங்க. நான் எப்போதும் நினைவில் வைக்கணும். சொல்லிக்கிட்டே இருங்க. எப்போதும் நினைவில். ஃபஸ்ட்டு நம்ம என்ன செஞ்சோம்னா, அவர் என்னை ஒரு சேனலாக பயன்படுத்தினதற்காக தகுதியே இல்லாத எனக்கு உலகம் தகுதி பார்த்து செலக்ட் பண்ணுது. ஆனால் இவர் என்னை தகுதி பண்ணாமல் தூக்கி என்னை சேனலாக பயன்படுத்துவேன்னு சொன்னார்ல, அதுக்கு நான் துதிக்கிறேன். ஃபஸ்ட்டு டெய்லி துதிங்க சார், டெய்லி துதிங்க. என்னைய போய் எடுத்திருக்கீங்களப்பா, நான் என்ன அவ்வளோ பெரிய ஆளா அப்படின்னு சொல்லி தினமும் துதிங்க. நம்பர் 2, எப்போதும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். சொல்லுங்க ஐயா, பேசுங்க, அப்போதான் எனக்கு கொஞ்சம் ஃப்ளோ வரும். பேசுங்க. ஹல்லேலூயா. எப்போதும் சொல்லுங்க, எப்போதும் நினைவில் வைத்துக் கொள்ளணும். இப்போ பாருங்களேன், நீங்கள் குடும்பமாக சேர்ந்து ஒரு பல்லாங்குழி விளையாடுறீங்கன்னு வைங்க. ஹல்லேலூயா. அப்படி விளையாடுற பழக்கம் இல்லையா? இல்லை கேரம் போர்டுன்னு வச்சுக்கோங்க, இல்லைன்னா ஒரு ராஜா ராணி சீட்டுன்னு வச்சுக்கோங்க. ஏதோ ஒன்று ஃபேமிலியை இன்டோர் கேம் விளாண்டுட்ருக்கீங்க, இல்லை அவுட்டோர் கேம் விளாடுறீங்க, குடும்பமாக சேர்ந்து விளாடுறீங்க, இல்லை ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து விளாடுறீங்க, எதுக்கோ விளாண்டுட்டு இருக்கும்போது உள்ள அப்படியே துடிக்கணும். என்ன துடிக்கணும்? நான் ஒரு சேனலில் நான் இவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது. விளையாடுறது தப்பு இல்லை, குடும்பத்தோட நேரம் செலவிடு தப்பு இல்லை, ஃப்ரெண்ட்ஸோட கொஞ்சம் நேரம் கொடுப்பது தப்பு இல்லை. ஆனால் அதிக நேரத்தை முடக்குவது தப்பு. அப்போ குறிப்பிட்ட நேரத்தில் இந்த நினைவு உங்களை மேலோங்கணும். ஐ எம் எ சேனல். நான் ஒரு சேனலாக இருக்கிறேன், நான் ஒரு வாய்க்காலாக இருக்கிறேன். கர்த்தருடைய வல்லமையை அப்படியே கொண்டு போய் பூமிக்கு பாய்ச்சுவதற்காக கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். இதில் நான் எவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறது? புரியுதா? ஹல்லேலூயா. பாவம் உங்களை மேற்கொள்ளுது. ஒரு வாலிப பிள்ளைங்களும் கவனமாக கவனிங்க. வாலிப பிள்ளைகளும் சரி, லேடிஸுக்கும் சில நேரம் பாவம் மேற்கொள்ளுது. பாவம்னு என்ன? அருவருப்பு, இச்சை, விழுந்து போகுதல் நம்மை மேற்கொள்ளும் போது நீங்கள் சொல்லணும். நைட்டு சொல்லுவான் பிசாசு, இதை பாரு அதை பாரு, ஒரு 12 மணி வரைக்கும் பார்த்து தான் நான் தூங்க, அதுக்குள்ளே எதுக்கு தூக்கம் உனக்கு கேட்குது அப்படின்னு பிசாசு உள்ளேருந்து பேசுவான். அப்படி நீ அதை சர்ச் பண்ண தொடங்கும் போது உன் உள்ளம் சொல்லணும், யூ ஆர் அ சேனல். நீ ஒரு சேனல். நீ பார்க்கலாமா? நீ இப்படி பார்த்தன்னா எப்படி இந்த பூமிக்கு உன் மூலமாக கர்த்தர் கடத்த முடியும் வல்லமையை?
உன் மூலமா எப்படி கடத்த முடியும், உன் மூலமா எப்படி சுகத்தை கடத்த முடியும், உன் மூலமா எப்படி விடுதலை கடத்த முடியும். எத்தனையோ பேர் ஏங்கிட்டு இருக்காங்க உனக்காக அப்படின்னு நீ படுத்து கிடந்து சினிமா படத்தையோ எதையோ பார்க்க உன் கண்ணு உன் இருதயம் வழி விலகி போகும்போது எழும்பணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. கெட்ட வார்த்தை பேசுறதுக்கு வாய் குடுகுடுன்னு சொல்லி நம்மளை சண்டாவை இழுத்துட்டா நீ விட்டுறாத, சண்டையை போடு, 2 வார்த்தையை நறுக்குன்னு கேளுன்னு சொல்லி உன் உள்ள துடிக்கும் போது இருதயம் சொல்லணும், இல்லை நான் ஒரு வாய்க்காலில் நான் எப்படி தப்பு பண்ண முடியும், நான் ஒரு சேனலில் நான் எப்படி தப்பு பண்ண முடியும். ராமன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. சமைக்கும் போது இந்த நினைவு இருக்கணும். சீக்கிரம் சமைச்சிட்டு 9 மணிக்கெல்லாம் போய் நான் என்ன பண்ணணும், ஜெபத்தில் உட்காரணும். வேலை இல்லாதவங்களுக்கு சொல்கிறேன், வேலை லேடிஸ்க்கு வேலை சில நேரம் இருக்க மாட்டீங்க, ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பீங்களா, அவங்களுக்கு சொல்கிறேன். நீங்களாம் 9 மணிக்குள்ள வீட்டுக்காருக்கு பிள்ளைகளுக்கு சமைச்சிட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு குளிச்சு கிளம்பி நேராக போய் நான் என்ன பண்ணுவேன் சொல்லுங்க, உட்காருவேன். இந்த நினைவு வந்து அப்படியே குடுன்னு ஓடிக்கிட்டே இருக்கணும். நான் சேனலில் நான் சும்மா இருக்கனே, நான் அதிக நேரத்தை சினிமாவுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறேனே, நான் பக்கத்து வீட்டில் போய் அந்த அக்காட்ட இவ்வளோ நேரம் உட்காந்து பேசுகிறேனே, நான் ஒரு சேனல், நான் தேவனை கொண்டு போக வேண்டாமா? அல்லேலூயா. எங்க பொறுப்பை உணர்ந்தவன் பருப்பு கூட சாப்பிட மாட்டான், அவ்வளோ ஸ்பீடாக இருப்பான். அல்லேலூயா. வீட்டில் பருப்பு குழம்பு கூட மெதுவாக ஊற்றி என்ன செய்ய முடியாது, சாப்பிட முடியாது. பொறுப்பை சொல்லுங்கள், பொறுப்பை உணர்ந்தவன் சாப்பாட்டுக்கு கூட நேரம் கொடுக்க மாட்டாங்க. சிலர்லாம் அப்படியே சாப்பாடு அப்படி ரசித்து, அது ரசம் ஒரு டைமு, ஒரு அது தயிர் ஒரு டைமு, சாம்பார் ஒரு டைமு, பழைய புளிக்குழம்பு ஒரு டைமு, 3 நாளைக்கு முன்னால் வச்ச மீன் குழம்பு ஒரு டைமு, இது எல்லாத்தையும் ஊற்றி அப்படி மெதுவாக அடித்து எந்திரிச்சு வெளியே வரும்போது மணி 1/2 மணி நேரம் சாப்பாட்டுக்கு மட்டும். குளிச்சுட்டு சிலர்லாம் ஒரு என்ன தான் செய்கிறாங்களோன்னு தெரியாது, உள்ளே போவாங்க, முகத்துக்கு மட்டும் 25 தடவை போடுவாங்கன்னு நினைக்கிறேன். வெளியே வரும்போது என்ன மனநிலையில், ஆமாம் சிலர்லாம் சொல்லுவேன், பாத்ரூம்குள்ளே போயிட்டாளா வருவா, லேட்டாக 1 மணி நேரம் கழிச்சு தான் வருவா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அப்படி நேரத்தை பொறுப்பாக இருக்கிறவன் நேரத்தை இப்படி சிம்பிளியாக கொடுக்க மாட்டான். பொறுப்பாக இருக்கிறவன் அங்கங்கே நேரத்தை கொடுக்க மாட்டான். சேனல் எனக்கு பெரிய பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. நான் இந்த உலகத்துக்கு இயேசுவை காட்டுறது எப்போ? ஹலோ, பறக்க பார்க்காதீங்க, இங்கே பாருங்கள். நான் இந்த உலகத்துக்கு சேனலை கொடுக்கறது எப்போ கொடுக்க முடியும்? ஓ ரிக்கா லாபா ஷகராபா, புரியுதா உங்களுக்கு நான் பேசுகிறது? ஹல்லேலூயா. ஆமாம், நான் எப்படி சும்மா இருக்க முடியும்? நினைவில் வைத்திருங்க, எப்போதும் உள்ள ஸ்டோர் பண்ணுங்க. ஆமென் சொல்லுங்க. அதுக்குத்தான் எந்த மட்டும் இரு நினைவால் குந்தி நடப்பீர்கள். இது வேண்டாம், அடுத்த சரணம். லவோதிக்கையா திருச்சபையே ஜாக்கிரதையாய் மனந்திரும்பு. அப்புறம் குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாயிருந்தால் கர்த்தர் உன்னை வாயினின்று வாந்தி பண்ணி போடுவார். மரணமோ ஜீவனோ, மரணமோ ஜீவனோ, எது வேண்டும் என்றே தீர்மானம் செய்வாய், எது வேண்டும் என்றே தீர்மானம் செய்வாய். புரியுதா? அனலா இரு, இல்லைன்னா குளிராரு. ஸோ பேசுங்க, தூக்கம் வந்துடும். பேசுங்க. அனலாயிரு இல்லைன்னா குளிராயிரு, அனலாயிரு இல்லைன்னா குளிராயிரு. என்ன சொல்ல வர்றாருன்னா அனல் உள்ளவன் தான். அனல் யாருக்கு அனல் இருக்கும்? அப்படியே எரிஞ்சுக்கிட்டே இருக்கிற யாருக்கு அனல் இருக்கும்? பொறுப்பை உணர்ந்தவனே அனலாக இருப்பான். ஏங்க இப்போ காலையில் சக்தி என்ன ஒரு காரியத்தை பேசிகிட்டு இருந்தார், நல்ல இந்த மெசேஜுக்கு மேட்சாக இருக்கு பாருங்க. ஒரு சின்ன பையன் நினைக்கிறேன், வயசு என்ன இருக்கும், 60 27 வயசு இருக்குமா? டக்குன்னு சொல்லணும். சரி, ஒரு சின்ன பையன், ஒரு அலையில சொல்லுங்கள், யாரை பற்றி பேசுகிறேனே அவருக்கு தெரில, நான் திடீர்னு ஆரம்பித்ததுனால அவர் அப்படி முழிக்கிறேன். கவனிங்க, 27 வயசு நம்ம சின்ன பையன் சொன்னார். அவருக்கு அவங்க அப்பா வாங்கி வச்ச கடன் வந்து லட்சக்கணக்கில் ஆகிப்போச்சு. ஒரு 10 லட்ச கடன் ஆகிப்போச்சு. அப்போ அந்த பையன் 10 லட்ச கடனோடு அவங்க அப்பா இறந்துட்டார். இப்போ அவனுக்கு பொறுப்பு எவ்வளோ இருக்குது? பொறுப்பை எவ்வளோ அடைக்கணும்? 10 லட்சம். அங்கே ஒரு சின்ன பையங்க, மேரேஜ் ஆகாத ஒரு சின்ன பையனுக்கு இப்போ 10 லட்சம் கடன் அடைக்கணுங்கிற ஒரு பொறுப்பு சுமை வருது. சுமை வந்தவுடனே அவர் சொல்கிறாரு, கம்பெனிலே அந்த பையன் தான் அதிகமாக சம்பளம் வாங்குறானா. எதுக்கு அப்படி சம்பளம் வாங்குறானா? 5-6 நட, ஒரு நாளில் 5-6 நட ஓட்ட வேண்டிய அந்த லாரியை 8 தடவை ஓட்டுறது அதிகம். 8 தடவை ஓட்டுறதுங்கிறது
கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸு கொடுத்து கொஞ்சம் உடம்பை வலிச்சு தான் 8 தடவை ஓட்ட முடியும். ஆனால் அந்த பையன் 11 தடவை ஓட்டுறான். அல்லேலூயா. ஏன்னா சுமை பொறுப்பு மேலே இருக்கும்போது, பேசுங்க, பொறுப்பு மேலே இருக்கும்போது வேலை என்ன பண்ணிகிட்டே இருக்க முடியும்? செஞ்சுக்கிட்டே இருக்க முடியும். ஒரு புரியுதா? இப்போ தான் அனல் வருது, இதான் அனல். வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். பொறுப்பை உணர்கிறவன் அனலாகவே இருப்பான். கையை தட்டுங்க. ஹல்லேலூயா. தூங்கி தூங்கி வழிகிறவன், நேரத்தை கடத்துறவன், இந்த சப்ஜெக்டை மறக்கிறவன், ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போயாச்சுல, இவன் அனலாகவே இருக்க மாட்டான். ஆமென். ஹல்லேலூயா. மூன்றாவதாக சேனல் தன்னை ஆயத்தப்படுத்த வேண்டும். மணியை சிலர் பார்க்குறீங்க, பாருங்கள், தப்பு இல்லை. நான் முடிக்க வேண்டிய நேரத்தை தான் முடிப்பேன். அல்லேலூயா. நீங்கள் பாருங்கள், உங்கள் கண்ணை நீங்கள் பார்க்குறீங்க, உங்கள் தலை நீங்கள் திரும்புகிறீங்க. அல்லேலூயா. நல்ல கவனிங்க. நான் இன்னும் மொத்தம் 4 பாயிண்டில் 2 பாயிண்ட் முடிச்சிருக்கேன். 2 பாயிண்ட் பேசுவேன். ஆமேன்னு சொல்லுங்கள். ஆமாம், நீங்கள் பார்த்துட்டீங்கிறதுக்காக என்னால் என்ன செய்ய முடியாது, முடிக்க முடியாது. ஆமேன். கவனிங்க. சேனல் தன்னை ஆயத்தப்படுத்த வேண்டும். சொல்லுங்கள். சேனல் இப்போ இது உண்டியல் பாக்ஸ் தானே. ஏற்கனவே நீங்கள் 9 வருஷ காலமாக போட்டது பூரா சேர்ந்துருக்கு, இல்லைனா ஏதாவது இருக்குன்னு வைங்க, உள்ளே ஏதோ புக் ஏதோ அடிக்கிருக்கோம், இல்லை ஏதோ ஒன்று இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் வர்றீங்க, 10 ரூபா தாள் என்ன பண்ணுறீங்க, போட்டு பார்க்குங்க, உள்ளே என்ன செய்ய மாட்டுக்கு, ஏற்கனவே அது என்ன பண்ணியிருக்கு. ஆமாம், இது ஒன்றும் நிறையலை, இதுக்காக சொல்கிறேன், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் வருவதற்கு முன்பாக இந்த பெட்டி என்ன பண்ண வேண்டும் சொல்லுங்கள், ஆயத்தமாக இருக்க வேண்டும். கவர் ரெடியாக இருக்கா? ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஆமேன். பாய், நீங்கள் வந்து பாயில் உட்கார்றதுக்கு பாய் போட்டாகணும். ஆமேன் சொல்லுங்கள். மேடை நேற்றே வந்து மேடையை ஆயத்தம் பண்ணியிருக்கு. மைக் செக்கப், கீபோர்ட் செக்கப்பு, பாட்டு கார்டு, மியூசிக்கை ஏற்ற மாதிரி, பாட்டுக்கு ஏற்ற மாதிரி கார்ட்ஸு, இன்னைக்கு சாப்பாட்டுக்கான காய்கறி, ஆயத்தம். வழி எப்படி இருக்குது? நீங்கள் வரும்போது சகதியாக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் ஸ்டெப் நேற்று எடுத்துருக்கணும். ஆமாம், கொஞ்சம் பரவாயில்லாத மாதிரி இருந்ததுனால நாங்கள் அதை விட்டுட்டோம். ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். வழி ஆயத்தம், இது எல்லாம் ஆயத்தம் பண்ணி நீங்கள் வந்துட்டு போகிறீங்க. ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். இப்போ இந்த சேனல் தேவன் நம்மை பூமிக்கு காட்டுவதற்கு ஏற்கனவே ஸ்டஃப் இருந்தால் நம்மளை காட்ட முடியாது. ஏற்கனவே நான் ஒரு சுமையோடு இருக்கேன், ஏற்கனவே ஒரு பாவத்தை ஒருத்தனை லவ் பண்ணிகிட்டு இருக்கிறேன், ஏற்கனவே நான் ஒரு காதலில் விழுந்து கிடக்கிறேன், ஏற்கனவே ஒரு பிரச்சனையில் மாட்டியிருக்கிறேன், ஏற்கனவே எனக்கு ஒரு பாரம் இருக்குது அப்படின்னா நான் வந்து அவர் சேனலை, அவருடைய பாரத்தை இந்த பூமிக்கு என்னால் கொண்டு வர முடியாது. ஏன்னா நான் ஏற்கனவே நிறைஞ்சிருக்கேன். ஏற்கனவே என்கிட்ட குப்பை இருந்தால் நான் எப்படிங்க அந்த தேவனின் பாரத்தை சுமக்க முடியும்? ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். அப்போ கர்த்தர் இன்னைக்கு காலையில் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறார், சேனலாகிய நீ அவரை சுமப்பதற்கு தயாராக வேண்டிய நாட்கள் இது. புரியல போல தயாராகணும். ஆமேன்னு சொல்லுங்க. உங்களை நீங்கள் பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார். ஆமென். பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. ராத்திரி பகலா சேனலை தயார்படுத்துங்க. ஐயா, நான் பண்ணுறத சொல்கிறேன் ஐயா, உங்களுக்கு அது புரியுதோ இல்லை, எனக்கு உங்களை புரிய வைக்க நான் ஆசைப்படுறேன். நான் பண்ணுறேன். ஏன்னா நான் வந்து ஒரு தேவனின் சத்தத்தை நான் கொடுப்பதற்கு முன்பாக எந்த சேனலை நான் பரிசுத்தப்படுத்தணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமாம், நான் பரிசுத்தப்படுத்தணும். நான் ஒரு கரையோட உங்களை பரிசுத்தமாக வாழ சொல்ல முடியாது. நான் ஒரு சுமையோட உங்கள் சுமையை இறக்க முடியாது. நீங்கள் சொல்லுவீங்க, முதல்ல உங்கள் முதுகில் இருக்கிறத இறக்குங்க பாஸ்டர்னு சொல்லுவீங்க. அப்போ நான் என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்கள். நான் என்ன செய்யணும்? நான் என்னை பரிசுத்தப்படுத்தணும். ஆமாம், என்னை எதெல்லாம் பிடிச்சி இழுக்குதோ அதை நான் கிளியர் பண்ணணும். நான் என் மனைவிக்கு வண்டி வாங்கி கொடுத்ததுக்கு ஒரு காரணம், கிளியராக ஃப்ரீயாக இருக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நான் ஏன் வாங்கி கொடுத்தேன்? நிறைய நேரம் இப்போ என்னால் ஜெபிக்க முடியுது. ஏன்னா அவளே வண்டியில், என் மனைவியை வண்டியில் என்ன பண்ணுறா, வந்துடுறா. நிறைய நேரம் கர்த்தரோடு இப்போ இருக்க முடியுது. ஆமென். எது தேவனோடு இணைக்கப்படுவதற்கு என்னிடத்தில் எது? ஆபிரகாம் லோத்தை கூட்டிக்கிட்டே தெரிஞ்சான். லோத்துனா யார்? ஆபிரகாமுடைய சகோதரின் மகன். ஆண்டவர் எல்லாத்தையும் விட்டுட்டு வான்னு சொன்னால் இந்த ஆளை மட்டும் ஆபிரகாம் கூட்டிக்கிட்டே வந்தான். எங்கே போனாலும் லோத்து கூட்டிகிட்டே வந்தான். ஒரு இடம் வந்துச்சு, ஆபிரகாமின் மேய்ப்பிற்கும் லோத்துவின் மேய்ப்பிற்கும் சண்டை வந்தோன்னே ஆபிரகாம் சொன்னான், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன்,
நீ இங்கிட்டு போனால் நான் அங்கிட்டு போகிறேன்ப்பா, ஆனால் 2 பேரும் சேர்ந்து நம்ம இருக்க வேண்டாம், பிரிஞ்சிருவோன்னு பிரிஞ்சான். ஆமேன்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் தான் கர்த்தர் பேசுகிறாரு, நீ மேற்கிலும் கிழக்கு எங்கெல்லாம் நடந்து திரியிறியோ அதெல்லாம் உனக்கு தர்றேன். இப்போ புரியுதா? ஒட்டிக்கிட்டு இருக்கிறது சிலதை நம்ம என்ன செய்யணும், முதல்ல என்ன செய்யணும், வெட்டணும். ஒரு ஒரு இந்த முதுகில் ஒரு காலர் இருக்கும் பார்த்துருக்கீங்களா? ஹலோ, இந்த ஒரு 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 மாதிரி இந்த ஆண்கள் ஷர்ட்டில் இந்த ஒரு ஸ்டிக்கர் மாதிரி ஒரு இருக்கும். அது என்ன பண்ணும் தெரியுமா? இந்த முதுகை போட்டு என்ன பண்ணும், நம்ம ஃப்ரீயாக வந்து ஒரு ஆள்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தோம்னா முதுகில் பூச்சி வந்து உட்காந்து சொரிஞ்ச மாதிரியே இருக்கும். ஆமாம், அப்படி நிறைய ஷர்ட்டை நம்ம என்ன பண்ணுறோம், தூக்கிட்டு போய் சிசரை வச்சு என்ன பண்ணுறோம், அந்த நீங்கள் இப்படி பண்ணியிருக்கீங்களே, நான் பண்ணியிருக்கேன் அதனால் சொல்கிறேன், அதை கட் பண்ணி என்னை ஃப்ரீயாக பேச விடாதபடிக்கு தடையாக இருக்கிற அல்லது ஒரு வேலையை இன்ட்ரெஸ்டாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு தடையாக இருக்கிற அந்த ஸ்டிக்கர் என்ன பண்ணுறேன், என்னை அந்த சட்டையை விட்டு அகட்டிட்டு போட்டோன்னே அது நார்மலாக இருக்குது, அது எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்குது. ஆமென். புரியுதா? ஆண்டவர் சொல்கிறாரு, உன் பாதை உன் மூலமாக என் சேனலை உலகத்துக்கு கொண்டு போகிறதுக்கு ஸ்டிக்கர் மாதிரி சில ஒட்டிக்கிட்டு சில காரியம் உன்னை பிடிச்சி என்ன செய்யுது, இழுக்குது. உன் குடும்பமாக இருக்கலாம், குடும்பத்தை முதல்ல சரிப்படுத்துங்க. அல்லேலூயா. எப்போ பார்த்தாலும் குடும்ப சுமையவே சுமந்துக்கிட்டு இருக்கிறதுக்காக நான் உன்னை படைக்கலை. ஐயா புரிய மாட்டேங்குது பாரு, புரிய மாட்டேங்குது. அல்லேலூயா. அதுக்காக குடும்பத்தை பார்க்காதன்னு பேசலை. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இப்போ நான் ஒரு தகப்பனா வீட்டில் இருக்கேன், சர்ச்சுக்கு வந்தால் ஒரு பாஸ்டரா மாறிடுறேன். புரியுதா? ஆமாம், நான் வந்து வீட்டில் இருக்கிறதுக்காக என் பிள்ளைகள் தான் எல்லாம் அப்படின்னு ஒரு வாரம் கிடக்க, ஒரு வாரமும் அப்படி கிடக்கிறது இல்லை. சில நேரம் சொல்கிறேன், இவ்வளோ தான் உன்கிட்ட பேச முடியும், இவ்வளோ தான் உனக்கு டைம் கொடுக்க முடியும். அதுக்கு அந்த பிள்ளைகள் முகத்தில் செழிப்பு இருக்காது. பரவாயில்ல, சிரிக்கிறியோ சிரிக்கலையோ நீ பரவாயில்ல, இதுதான் உண்மை. உன்கிட்ட கொடுக்க வேண்டிய நேரத்தை என்னால் கொடுக்க முடியும். ஆனால் ஜெபத்தில் இருந்தவன் எந்திரிச்சு வந்து நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு திரும்ப போய் ஜெபத்தில் இருப்பேன். ஏன்னா நம்ம ஜெபத்திலே இருந்தாலும் அந்த பிள்ளைகள் நம்மை தேடுறதுனால அது ஒரு அவர்களுடைய மனசில் ஒரு இது வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் மறுபடியும் போய் கொடுத்துட்டு திருப்தியாக ஜெபிப்பேன். புரியுதுல உங்களுக்கு? புரியுதுல? சில சுமைகளை நாம் இறக்கி வைத்தால்தான் சேனலாக மாற முடியும். ஏற்கனவே அடைச்சிருந்தா உன் மூலமாக எப்படி கொண்டு போக முடியும்? ஏற்கனவே அங்கங்கே அடைச்சி கிடக்க. அல்லேலூயா. அவன் மேலே கோவம், இவன் மேலே கோவம், இந்த வீட்டிலேருந்து அந்த வீட்டு வரைக்கும் நான் பேச மாட்டேன், அந்த வீட்டிலேருந்து இந்த வீட்டு வரைக்கும் பேச மாட்டேன், வரிசையாக பேசலைன்னா உன் மூலமாக எப்படி தேவன் இந்த பூமிக்கு அற்புதத்தை காட்ட முடியும்? ஐயா, நீங்களும் நானும் நினச்சா இந்த பூமியில் நிறைய கேன்சரை சுகமாக்கலாம். தெரியுமா? ஐ எம் சீரியஸ், ஐ எம் வெரி சீரியஸ். இது 100க்கு 100 உண்மை. நீயும் நானும் நம்ம நினைச்சிட்டோம்னா நிறைய வியாதிகளையும் நிறைய பிரச்சனைகளுக்கும் முடிவை கொண்டு வரலாம். என்ன, நான் ஒரு சேனல்லே முதல்ல வெளிப்பாடு இல்லை, என்னை கர்த்தர் பயன்படுத்துவாருங்கிற வெளிப்பாடு முதல்ல இல்லையே. ஹல்லேலூயா. எத்தனை பேர் வெட்ட போறீங்க? வெட்ட வேண்டியதெல்லாம் வெட்டு. ஹல்லேலூயா. முறிக்க வேண்டியதெல்லாம் முறிச்சு போடு. சில உறவுகள் உனக்கு டேமேஜாகவே இருக்கும், ஆனால் நீங்கள் அந்த உறவுகளை வராதுன்னு சொல்லவே மாட்டீங்க, கட்டி கட்டி பிடிச்சிக்கிட்டு கிடப்பீங்க. கடைசியில் அதுதான் உன்னை அழிக்கும். எத்தனையோ முறை கர்த்தர் உன்ட்ட பேசியும் நீ கேட்க மாட்டேங்கிற. சில உறவுகள் உனக்கு ஆண்டவர் சொல்கிற அந்த உறவுகளை முறிச்சு போடு. நீ ஒரு சேனல் உன்னைய தேடி அவங்க வருவாங்க, நீ அவங்கள தேடி போகாதன்னு கர்த்தர் பேசுகிறத கேட்க மாட்டேங்கிறீங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமாம், அது முக்கியமான உறவாக இருந்தாலும் தேவன் விரும்பலையா? விட்டுருங்க. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கடைசியாக 4வது பாயிண்ட் சொல்லி நான் முடிக்க போகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. 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 கடைசியில் 4வது பாயிண்ட் என்ன? வாட் இஸ் மை மெசேஜ்? என்னுடைய செய்தி என்ன? கிளீன் பண்ணியாச்சு, என்னை கிளியர் பண்ணியாச்சு. அப்புறம் முதல்ல என்ன சொன்னேன்? ஸ்தோத்திரம், ஆண்டவரை துதிச்சிருக்கோம், அழைப்புக்காக பெரிய சேனலுக்காக நம்ம துதிச்சிருக்கோம். 2வது என்ன சொன்னேன்? டக்குன்னு சொல்லுங்கள். எப்போதும் நினைவில் வச்சாச்சு. 3வது என்ன சொல்லுங்கள்? சேனலை நம்ம இந்த சேனலில் நம்ம ஆயத்தம் பண்ணியிருக்கோம். 4வது, நான் எந்த சேனல், நான் சன் டிவினா சன் டிவியை தான் ஒளிபரப்ப முடியும். ஹல்லேலூயா. வேற ஒருத்தருடைய இடத்துல என்னால் ஓட நல்ல தயவுசெய்து புரிஞ்சாதான், மெசேஜ் புரிஞ்சாதான் நீங்கள் அடுத்து தெளிவாக இருப்பீங்க. இப்போ பாஸ்டரை நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்க, சில காரியம் என்னிடத்தில் உங்களுக்கு பிடிச்சிருக்கு,
என்னிடத்துல பிடிச்சதுக்காக நீங்கள் ஏன் சேனலில் ஓடக்கூடாது. புரிஞ்சுட்டா? பாஸ்டராக இருக்கிறது நல்லா இருக்குல்ல, இப்படி சபை வச்சு மத்தியானம் நம்மளும் ஒரு சபை வச்சு மத்தியானம் நம்மளும் ஒரு சோறை போட்டு, என்னுடைய அழைப்பு பிடிச்சதுக்காக நீங்கள் ஏன் சேனல் நினச்சக்கூடாது. உங்களுக்குன்னு ஒரு யூனிக்னஸ் இருக்குது. அல்லேலூயா. சின்ன பிள்ளையிலேருந்து கர்த்தர் எனக்கு ஒன்று தந்தார், யாரையும் காப்பி அடிக்காத ஒரு கிருபை. ஆமேன்னு சொல்லுங்கள். ஆமாம், அந்த காப்பி அடிக்கிற பழக்கம் உண்மையாகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வெறுக்கப்பட்ட ஒன்று என்னிடத்துல. யாராவது பார்த்து காப்பி அடித்து, பாஸ்டர் அண்ணே நீங்கள் அவங்கள மாதிரியே பேசுகிறீங்க அப்படின்னீங்கன்னா அவங்க மெசேஜை குறைச்சிருவேன் பார்க்குறத. அல்லேலூயா. ஆமாம், இனிமேல் அவங்க மெசேஜ் கேட்கக்கூடாது. ஏன்னா பார்த்து என்ன வந்துடுது, அவங்கள மாதிரியே வந்துடுது. காப்பி அடிக்கக்கூடாது. ஏன்னா என் சேனலில் கர்த்தர் பாலை கொண்டு போகணும்னு நினச்சாருன்னா என் சேனலில் பாலை தான் கொண்டு போகணும். உங்கள் சேனலில் கர்த்தர் தேனை கொண்டு போகணும்னு நினச்சாருன்னா தேனை தான் கொண்டு போகணும். என் சேனலில் பால் ஓடுங்கிறதுக்காக உங்கள் சேனலில் பால் என்ன செய்யக்கூடாது, ஓடக்கூடாது. வாட் இஸ் மை மெசேஜ் நீங்கள் கேட்கணும். என்னுடைய அழைப்பு என்ன, நான் எந்த சேனலை உங்கள்கிட்டருந்து வாங்கி, என்ன மெசேஜை உங்கள்கிட்டருந்து வாங்கி நான் பூமிக்கு கடத்தணும். புரியுதுல்ல? ஆமாம். விஜய் டிவியை சன் டிவியினுடைய நிகழ்ச்சிகளை விஜய் டிவியில் ஒளிபரப்பவே முடியாது. நீங்கள் அந்த விஜய் டிவிக்கு ஆஃபீஸ் முன்னாடி நின்று அழுதாலும் சன் டிவியை எங்கே ஒளிபரப்ப மாட்டாங்க. நீங்கள் சன் டிவிக்காரங்கிட்ட போய் விஜய் டிவி இதை ஒளிபரப்புங்கன்னா என் சேனலில் எனக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கோ நான் அதான் என்ன செய்வேன், ஒளிபரப்புவேன் அப்படின்னு அவங்க பிடிவாதமாக இருக்காங்க. ஆனால் நம்ம தான் என்ன செய்யறது தெரியுமா, இது நல்லா இருக்கே, இது நல்லா இருக்கே, இந்த இது நல்லா இருக்கேன்னு சொல்லி யாரையோ பிடிச்சி எங்கேயோ பிடிச்சி தொங்கிட்டு இருக்கோம். யாரோ ஒருத்தங்க இன்ஜினியர் ஆயிட்டாங்கன்னு நானும் இன்ஜினியர். அப்படிலாம் யாரையும் பார்த்து இன்ஸ்பயர் ஆகாத, தயவு செய்து சொல்கிறேன். அல்லேலூயா. யாரோ ஒருத்தங்க நர்ஸ் ஆகிட்டாங்கிறதுக்காக நான் நர்ஸாக முடியாது. யாரோ ஒருத்தங்க போலீஸ் ஆகிட்டாங்கிறதுக்காக நான் ஹைட் வெயிட் இருக்கிறேன் நான் போலீஸாக ட்ரை பண்ணக்கூடாது. எனக்குன்னு என்ன இருக்குது ஐயா, எனக்குன்னு என்ன இருக்குது, என்னுடைய தலையில் கர்த்தர் என்ன வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்குன்னு ஒரு பாரம் இருக்குயா. அல்லேலூயா. நான் காப்பி அடிச்சேன்னு வைங்களேன், நான் ஒரு கோழை. நான் என்ன சொல்ல வர்றேன், காப்பி அடித்தோம்னா என்ன சொல்ல வர்றேன். இப்போ பாருங்களேன், மோகன் சிலாசரஸ் அண்ணன் தான் பெரிய தமிழ்நாட்டில் அண்ணன் பெரிய ஊழியம் செஞ்சிட்ருக்காங்க. மோகன் சிலாசரஸ் அண்ணன் எப்படி பேசுவாங்க, அண்ணன் நின்ற இடத்துல நின்ன இடத்துல நின்று நம்மளை மாதிரி குடுன்னு ஓடாமல் நின்று பேசுவாங்க. அல்லேலூயா. எனக்கு மோகன் அண்ணன் கூட்டம் மாதிரி வந்தால் இப்படி நின்னாதான் வரும்னு நானும் ஒரு புல்பீட்டை போட்டு ஸ்டாண்டில் ஒரு மைக்கு வச்சு, பிரியமானவர்களே அப்படின்னா, அல்லேலூயா. இது காப்பி. கர்த்தர் என் மூலமாக வெளியே மெசேஜை கொண்டு வரவே முடியாது. என்னுடைய தனித்துவத்தை கர்த்தர் மட்டும்தான் அறிவார். ஏங்க வேறு லெவல் டெப்த்துங்க அது. நீங்கள் எவ்வளோ தனித்துவம் வாய்ந்திருக்குன்னு தெரியுமா நீங்கள். அல்லேலூயா. நீங்கள் பயங்கரமான ஒரு தனித்துவம் உள்ள நபர். புரிஞ்சா சோத்திரம், புரிஞ்சிட்டா நீங்கள் பயங்கரமான தனித்துவம் உள்ள நபர். இதை புரிஞ்சுட்டீங்கன்னு வைங்களேன், யாரையும் காப்பி அடிக்க மாட்டீங்க. அவளை மாதிரி நான் படித்து மேலே வரணும், இவளை மாதிரி 1.5 லட்சம் சம்பாதிக்கணும், இவளை மாதிரி 1 லட்சம் சம்பாதிக்கணும், அதை மாதிரி 2 லட்சம் சம்பாதிக்கணும், அந்த மாதிரி இந்த மாதிரி அந்த மாதிரின்னு சொல்லவே மாட்டீங்க. ஏன்னா எனக்குன்னு இருக்குது. அது கோடியாக கூட இருக்கலாம். ஹல்லேலூயா. ஆமாங்க. விசுவாசம் அப்படி இருக்கு எனக்கு. இப்படி ஒரு 50 ஆத்துமா வந்தா ஒரு ஆளுக்கு இவ்வளோ போட்டா இவ்வளோ வந்துடும், இதை அடைச்சிடலாம். அப்போ 100 ஆக்குனா இவ்வளோ வந்துடும், இந்த கடன் அடைச்சிடலாம். ஹல்லேலூயா. அதுக்கு நான் என்ன செய்ய முடியும், தெருக்காரில் நடந்து ஒவ்வொருத்தருக்கும் 100 ரூபா கொடுத்து பிரியாணியும் இந்த கட்சிக்கு கூப்பிட்ற மாதிரி நான் போய் கூப்பிட்டா வர முடியும்? இல்லை. எனக்குன்னு அழைப்பு வரும். இப்போ இல்லைனாலும் ஒரு நாள் வரும். என்னுடைய தனித்துவத்தில் நான் போகிறேன். ஹல்லேலூயா. இப்போ சொல்லுங்கள், எத்தனை பேர் வாய்க்காலாக இருக்கணும், கர்த்தருடைய வாய்க்காலாக இருக்கணும். எழும்பி நில்லுங்க, முடிப்போம். எழும்பி நில்லுங்க.